என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் மூலமாக உன் தலையெழுத்தே மாறப்போகிறது. இதையெல்லாம் நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டது. அது மட்டுமல்ல, இதை நீ தொட்டும் விட்டாயல்லவா? இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். என் செல்லமே, உன் தலையெழுத்தானது மிகச் சிறப்பானதாக மாறிவிடப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன்னுடைய துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. என் செல்லமே, இனி நீ தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படாதே. கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் மட்டும்தான் உனக்கான வெற்றியை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, உன்னிடத்தில் நான் ஒரு இரகசியத்தை சொல்லிவிடப் போகிறேன். அது என்ன தெரியுமா? இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை நீயே அடையாளம் கண்டு கொண்டாய். உன்னுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன வலிமையையும் உனக்கு எடுத்து காட்டியது இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள்தான் என்பதை உன்னால் ஒருபோதும் மறுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு பிரச்சனைகள் வரும்போதுதான் உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையெல்லாம் உன்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமல்ல, உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் என்ற புரிதலும் உனக்குள் வந்தது அல்லவா? உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது. அது நல்ல மாற்றமாகவும் இருக்கும், தீய மாற்றமாக கூடவும் இருக்கும். ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய், உன்னை நீ எப்படி மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கிறது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ நல்லபடியாகவே கடந்து வந்து விட்டாய். என் செல்லமே, எந்த காரணம் கொண்டும் நீ எந்த மனிதரையும் போய் கெஞ்சி கொண்டு நிற்காதே. எந்த மனிதர்களுடைய செயல்களுக்காகவும் அவர்களுடைய பண வசதியை பார்த்தோ அதிகாரத்தை பார்த்தோ நீ அஞ்சி இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை. உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும் போதுமானது. உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நீ கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன் குடும்பத்தாரின் ஆசைகளை நிறைவேற்ற நீ இத்தனை சிரமங்களுக்கு உள்ளாகிறாய். இந்த அப்பன் உனக்காக உன்னுடைய ஆசைகளையும் உன் குடும்பத்தாரின் தேவைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, காயங்கள் இல்லாமல் இங்கு யாருக்கும் நல்ல காலங்கள் கிடையாது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் பெரியதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே நிற்காதே. அதிலிருந்து நீ பெற்ற அனுபவம்தான் உனக்கான நல்ல பாதையை அமைத்து கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற அனுபவங்களில் இருந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய் அல்லவா? சில மனிதர்களின் துரோக எண்ணங்களையும் சில மனிதர்களின் நல்ல எண்ணங்களையும் போலியாக நடிக்கக்கூடியவர்களையும் நீ தனித்தனியே அடையாளம் கண்டு கொண்டாய் அல்லவா? இனி நான் உனக்கு எல்லாம் நன்மையாக இருக்கும்படியே நடத்தி கொடுக்க போகிறேன். நீ யாருக்காகவும் பெரிதாக நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். நீ யாருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கஷ்டப்படவும் வேண்டாம். உன்னுடைய அன்பினால் எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், சமாளிக்கவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் பல பேர் உன்னை தேவையற்ற வார்த்தைகளை பேசி அவமானப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி உதவி செய்திருக்கிறார்கள் என்று நீ நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் யாரோ எப்படி எப்படியோ சொல்கிறார்கள் என்று அனைத்தையும் நீ கேட்காமல் உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது, உன்னுடைய ஆழ்மனம் என்ன சொல்கிறது, அது சரிதானா என்று இனி நீ யோசிக்க பழக வேண்டும். ஏனெனில்
உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நல்லபடியாக வாழ்ந்தால் போதும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக மாற வேண்டுமானால் உன் மனசாட்சிக்கு பயந்து எது நன்மையோ அதை மட்டுமே நீ செய்ய வேண்டும். இங்கே தீய செயல்களை செய்வது எல்லாம் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? என் செல்லமே, யார் உன்னை வெறுத்தாலும் அவர்களுக்கு கூட உன்னுடைய அன்பை நீ கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். அதற்குரிய பலனை நீ நன்மையாக பெறத்தான் போகிறாய். அந்த விஷயம் உனக்கு இனிப்பானதாக மாறிவிடப் போகிறது. அது மட்டுமல்ல, உன் மனம் போலவே உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதாகவே நடந்து முடியும். நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகிறாய். விரைவில் அதெல்லாம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையும் துணிச்சலும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் உன்னை அவ்வளவு எளிதில் யாராலும் வென்றுவிட முடியாது. உன்னை வீழ்த்திவிடவும் முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ என்றும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு முன்பாக சில தோல்விகளையும் நீ பெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சிறிய தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். இங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. இனி இன்பமான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பனது பொறுப்பாகும். எனவே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பது இந்த அப்பனின் கடமை என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளைக்கு இந்த அப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நாள்தோறும் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் மனம் சோர்ந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையும் திறமையும் உனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இரகசியங்கள், உனக்கே தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாம் மாறிவிடப் போகிறது. நீ நல்ல சுயமரியாதையோடு பெயரும் புகழும் பெற்று நன்மதிப்போடு வாழப் போகிறாய். அது மட்டுமல்ல, நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியை அடையப் போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையை எடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி நீ ஒருபோதும் கவலைப்படாதே. என்னுடைய குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையானது முன்பை விட ஒரு சிறப்பான விஷயத்தை உன்னிடத்தில் கொடுப்பதற்காக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். யார் மூலமாகவாவது நான் உன் செவிகளில் நல்ல வார்த்தைகளை கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கப் போகிறேன். உனக்காக இந்த கருப்பன் இருக்கும் வரை நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டாம். என் தங்கமே, நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. எனவே நீ எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ செய்ய தொடங்கிவிட்டால் உனக்கு அந்த செயல்கள் நல்ல பெயரையும் புகழையும் பெற்று கொடுக்கும். அது மட்டுமல்ல, உன்னை விட இந்த ஒரு விஷயத்தை யாராலும் சிறப்பாக செய்துவிட முடியாது என்ற பெயரும் உனக்கு கிடைக்கும். அதனால் இனி உனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். இனி யாருடைய தீய எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கப் போவது இல்லை. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகிறாய். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.